வணக்க மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோ பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தையே உலுக்கிய 3 நிகழ்வுகள் இந்த மாதம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு சின்னஞ்சிறு 2.5 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கான். அதுக்கான காரணம் என்ன? 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தையே சென்னையில கருவறுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? மேலும் ஒரு கொலை வழக்குல 26 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணி என்ன? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2.5 வயது குழந்தை, பெண் குழந்தை வந்துட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையோட பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு அம்மா வந்துட்டு பரபரப்போட ஆஸ்பத்திரிக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அந்த மருத்துவர் வந்துட்டு அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு, என் குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு அதிர்ச்சி அடைந்த அம்மாவும் அந்த குழந்தையின் அப்பா வந்துட்டு பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. அதனால அந்த குழந்தையோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பா அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண பின்னாடி அந்த குழந்தைய உடற்கூறாய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. உடற்கூறாய்வுக்கு உட்படுத்த பின்னாடிதான் பல பகீர் உண்மைகள் வெளிவந்திருக்கு. அந்த பகீர் உண்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தையோட உடல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அடிபட்டதுக்கான ட்ரேசஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. மேலும் அந்த குழந்தை உடல் ரீதியா பாலியல் இச்சைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கா அப்படின்றது வெளியே வந்திருக்கு. அதன் பின் போலீசார் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையின் போதுதான் அந்த தாயோட தகாத உறவில் ஈடுபட்ட ஒரு திமுக நிர்வாகி 40 வயது அவருக்கு இருக்கும். குறைந்தபட்சம் 40 வயது இருக்கும். அந்த நிர்வாகி அந்த 2.5 வயது குழந்தை கிட்ட என்னத்தை பார்த்தாரு? குழந்தை 2.5 வயசு குழந்தைகிட்ட அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த குழந்தைய உடல் ரீதியா, பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்கான். துன்புறுத்தும் போது அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபிட்ஸ் வந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது தான் அந்த குழந்தை இறந்திருக்கு. இத்தகைய கொடூர செயல் கடங்கேறியிருக்கு கிருஷ்ணகிரியில. திமுக நிர்வாகி கிளை சிறைச்சாலையில தருமபுரி கிளை சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. தென் பீகார்ல இருந்து தரமணிக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா, குழந்தை. அந்த 3 பேரும் ஒரு சில நாட்களா வீட்டுல ஆள் இல்ல அப்படின்றதுனால சந்தேகமடைந்த பக்கத்தினர் போலீசாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி சர்ச் பண்ணும்போது தான் அந்த 3 பேரோட உடல் பாகங்கள் தனித்தனியா பல்வேறு இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அதன் பின் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களோட நண்பர்களை விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் பாத்தீங்கன்னா குடிச்சிருக்காங்க. மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறுகள், நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறின் காரணமா ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையே அறுத்து கொலை பண்ணி சென்னையின் பல வேறு பகுதிகளில் ஏற்றிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு போலீஸ் இன்னைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்படி சட்டம் ஒழுங்கு எங்க போயிட்டு இருக்குன்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழக மக்களே உலுக்கி கேள்வி எழுப்பியிருக்கு. அதன் பின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 ஒரு திருவிழாவுல முதல் மரியாதைக்காக ஏற்பட்ட சண்டையின் காரணமா கரண்ட துண்டிச்சுட்டு கிட்டத்தட்ட 3 பேரை சரமாரியா வெட்டி கொண்டிருக்காங்க. அவங்க மேல 26 பேர் மேல அந்த வழக்கு பதிவாயிருந்துச்சு. அப்போ அந்த மதுரை உயர்நீதி கிளை நீதிமன்றம் அவங்களுக்கு வாயில் தண்டனையை உறுதி செய்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அவங்க மேல்முறையீடு செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ இந்த மாசம் அவங்களுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு கேட்டீங்கன்னா, இப்போ சாதி வெறி பிடிச்சி அலைஞ்சு திரும்புற அந்த வெறி பிடிச்ச நாயங்களுக்கெல்லாம் சாட்டை அடியா மதுரை நீதிமன்றம் கொடுத்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றம். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா மாதுவின் போதையால் குழந்தைய கொண்டு இருக்கான். மதுவின் போதையால் ஒரு குடும்பமே காணாம போயிருக்கு. சாதியின் போதையால் 4 பேர் உயிர் போனதும் இல்லாம 26 பேரோட வாழ்க்கை சிறையிலேயே முடிய போகுது. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எந்த சமூக விரோத பிரச்சனையை பத்தி அடுத்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய்.